சாத்தானே சாத்தானே எம்மாத்திரம் இயேசு எந்த துணையாக இருக்கையிலே. சாத்தானே சாத்தானே எம்மாத்திரம் இயேசு எந்த துணையாக இருக்கையிலே. வசனமாம் பட்டயத்தை எடுத்து தினம் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுப்பே. வசனமாம் பட்டயத்தை எடுத்து தினம் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுப்பே. வெற்றி 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 என்றே முழங்கிடுவோ. இயேசுராஜன் நம்மோடு இருப்பதினாலே என்றென்று முழங்கிடுவோ. இயேசுராஜன் நம்மோடு இருப்பதினாலே என்றென்று முழங்கிடுவோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. கடைசி கால சியோன் ஊழியங்கள் மூலமாக சியோன் மலை நிகழ்ச்சிகளிலே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து உங்களுக்காக ஜெபிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. தாமதித்தாலும் அது காத்திரு, தாமதிப்பதில்லை, நிச்சயமாய் வரும், அது பொய் சொல்லாது. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு குறித்த காலங்களுக்கென்று தரிசனத்தை நிறைவேற்றுகிறவராக, அதற்காக ஆயத்தம் செய்கிறவராக காணப்படுகிறார். ஆபகுக்கினுடைய வாழ்க்கையிலே ஜெபம் கேட்கப்படாத ஒரு நிலைமை இருந்ததாக 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். நீண்ட நாள் ஜெபிக்கிறார். இதுவரைக்கும் இன்னும் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்கிறது போன்றிருக்கிறது. அநேக சந்தர்ப்பத்திலே தரிசனம் உள்ள தேவ பிள்ளைகள் கூட உபவாசம் இருக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், காத்திருக்கிறார்கள். இன்னும் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும்? மனிதனால் காலத்தை நிர்ணயிக்க முடியாது. தேவன் குறித்த காலத்துக்கு தரிசனம் இருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே விடுதலை இல்லாத நிலைமை, ரட்சியாமல் இருக்கிறீரே ஆண்டுடைய பிள்ளை, இன்னொரு மாற்றம் வரவில்லையே, இன்னும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகவில்லையே என்ற ஒரு நிலைமை. ஆம், விடுதலை இல்லாத நிலைமை. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா என்று கேட்கிறது போன்றிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற குறித்த காலத்திற்கு இவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்திலே பார்க்கும் காரியம் என்ன? அக்கிரமம், தீவினை, கொள்ளை, கொடுமை. நான் பார்க்கிறதெல்லாம் விரோதமாக இருக்கிறது. தரிசனம் பெற்றிருக்கிறேன், அதில் ஒரு அற்புதம் உண்டு என்று அறிந்திருக்கிறோம், நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் பார்க்கிறது அக்கிரமம், தீவினை, கொள்ளை, கொடுமை. இன்றைக்கு நீங்கள் கூட அவைகளை பார்த்து கொண்டே இருக்கலாம். 4ஆம் வசனத்திலே சத்தியத்திற்கு பதிலில்லாத நிலைமை, நியாயம் செல்லாமல் போகிறது. எவ்வளவு நீதி நியாயமாக வாழ்கிறேன், என் நீதி கேட்ட பலன் இல்லையா என்று கேட்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். 4ஆம் வசனத்திலே துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்கிறான். நான் ஒரு நீதிமான், நான் ஆண்டவருக்கு பயப்படுகிறேன், ஆனால் என் பிள்ளைகள் நீதிமான், என்னுடைய குடும்பம் ஒரு நீதிமான், ஆனால் எங்களை வளைந்து கொள்ளுகிறார்கள், எங்களுக்கு தீவினை செய்கிறார்கள், எங்களுக்கு பொல்லாப்பையை பண்ணுகிறார்கள் என்கிற நிலைமை. ஆம், 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நியாயம் கிடைப்பதற்கு பதிலாக நியாயம் புரட்டப்படுகிறது. யாரிடத்திலெல்லாம் நியாயத்தை எதிர்பார்த்தோமோ அவர்கள் நியாயத்தை தங்கள் பக்கமாக திருப்புகிறார்கள், அநியாயத்துக்கு ஒத்தாசையாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், குறித்த காலத்திற்கு ஆம் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே விளங்கும். ஆண்டவர் சொல்லுங்க, முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. அருமையானவர்களே, தரிசனம் என்றால் என்ன? தேவன் வைத்திருக்கிற நல்ல வெளிப்பாடு. ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வைத்திருக்கிறார் என்றால் ஆம், முடிவு குறிப்பிட்ட வேளையில் வரும் என்பதை அறிய வேண்டும். ஏசாயா 21ஆம் அதிகாரம் 2 முதல் 6 வசனத்திலே எச்சரிப்பின் தரிசனத்தை நாம் பார்க்கிறோம். நடக்கப் போகிற காரியங்களை குறித்த காரியங்கள், அதற்கு குறித்த ஒரு எச்சரிப்பு. அருமையான சாலமனுக்கு நல்ல தரிசனங்கள் கிடைத்தது, அவர் மேன்மை அடைந்தார். முடிவிலை ஆண்டவர் விட்டு விலகின போது ஆண்டவர் எச்சரிப்பின் தரிசனங்களை கொடுத்தார். 1 ராஜாக்கள் 11:9 வசனத்திலே அருமையானவர்களே, அநேகர் இந்த எச்சரிப்பை அலட்சியப்படுத்துவதனால் தான் பாதிக்கப்படுகிறார்கள். எச்சரிப்பின் தரிசனம் இன்றைக்கு அலட்சியம் பண்ணினால் முடிவு பயங்கரம் என்பதை அறிந்து தகப்பன், தாய், ஜெபிக்கிற பரிசுத்தவான்கள், வெளிப்படுத்தி சொல்லுகிறவர்களுக்கு நாம் எச்சரிக்கப்பட வேண்டும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்திலே எதிர்கால தரிசனத்தை குறித்த ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு தரிசனம் ஆபிரகாமுக்கு கிடைத்தது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 21ஆம் வசனத்திலே அருமையானவர்களே, தரிசனம் என்றால்
சூழ்நிலைகளை கடந்து தேவன் செயல்படுவார். ஆம், பிள்ளைகள் இல்லாத ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மகா பெரிய பலனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆம், ஐ எம் யுவர் கிரேட் ரிவார்ட். நான் உனக்கு மகா பெரிய பலனாக, நன்மையாக, ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அருமையானவர்களே, ஆபிரகாமுடைய தரிசனத்திற்கு ஆண்டவர் ஒரு பெரிய பலனை ஆண்டவர் முன்குறித்து வைத்திருந்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஆபிரகாமுக்கு அந்த தரிசனத்தை நிறைவேற்ற முடியுமானால் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். நீண்ட வயதிலே ஒரு சந்ததியை உண்டாக்கினார். ஒரு அடி நிலம் இல்லாத போது ஒரு பெரிய கானான் தேசத்தை கொடுத்தார். ஆம், தன் பின் சந்ததியிலே எப்படி எகிப்தை கொள்ளையிட்டு ஒரு பெரிய சந்ததியாக மாறுவோம் என்பதை வெளிப்படுத்தினார். அவர்களுக்கு அந்த ஆதியாம் 15ஆம் அதிகாரத்திலே ஒரு பெரிய எல்கையை ஆண்டவர் நியமித்தார். இன்றைக்கு அரசியல் நிலைமையிலே இஸ்ரவேல் பாலஸ்தீன அமைப்புகளிலே உலக அரசாங்கங்கள், சக்தி படைத்த நாடுகள் ஆபிரகாமுடைய சந்ததியுடைய எல்கையை குறித்து பார்க்கிறார்கள். அவள் தோற்று போகிறார்கள். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த தரிசனத்தின்படி உள்ள எல்கையை மனிதனாலோ வல்லரசுகளாலோ நிர்ணயிக்க முடியாது. காரணம், கர்த்தர் நிர்ணயித்த தரிசனங்கள் ஒருவரை குறைகளினால் அவர்கள் பாதிக்கப்பட்டாலும் அவர்களை ஒரே ஜாதியாக மாற்றின ஆண்டவர் அவர்களை அந்த ஏழ்கையை கனம் பண்ணி ஆபிரகாமுடைய தரிசனத்தை கனம் பண்ணினவர் கனம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார், கனம் பண்ண போகிறார். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஒரு ஆளுகையின் தரிசனம். ஏசாயா நம்பிக்கொண்டிருந்த ஒருவேளை வாழ்க்கை மரித்து போன ஒரு நிலைமையிலே உசியா ராஜாவை போன்று காணப்படலாம். சில வேளை நம்முடைய தரிசனத்துக்கு உரியவர்கள் பாதிக்கப்படலாம். நாம் அவர்களையே நம்பி இருப்போம். உசியா ராஜா மரித்த போதுதான் ஆளுகையின் தரிசனத்தை ஏசாயா கண்டார். சில நம்பிக்கைகள் ஆண்டவர் பறிக்க காரணம், சில நம்பிக்கைக்குரியவர்களை நம்மை விட்டு விலக்க காரணம், சில நம்பிக்கைக்கு பிரச்சனைகள் வர காரணம். இந்த நம்புகிற நம்பிக்கை விடவும் மேலான ஒரு ஆளுகையை இயேசு குறித்து வைத்திருக்கிறார். ஒரு ஆளுகையின் தரிசனம். இப்பொழுது கேராபியன்கள் சேராபியன்களை காண்கிறார். அங்கே ஆலயத்தின் நிலைக்கால்கள் அசைவதை பார்க்கிறார். அங்கே தேவ தூதர்களை பார்க்கிறார். அங்கு தேவ தரிசனங்களை காண்கிறார். அங்கு ஆண்டுடைய மகிமையை காண்கிறார். அருமையானவர்களே, ஒரு ஆளுகையின் தரிசனத்தை ஏசாயா கண்டார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே குறித்த காலத்துக்கு தரிசனம் இருக்கிறது. அது குறுகிய மனப்பான்மையோடு இருக்கிறதை மாற்றி ஒரு ஆளுகைக்குரிய தரிசனத்தை கொடுக்கிறார். சங்கீதம் 89 அதனுடைய 19ஆம் வசனத்திலே உயர்த்துகிற ஒரு தரிசனம். நம்முடைய ஆண்டவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஒரு சௌரியமான எழுப்பி அவனை ஆண்டவர் உயர்த்துவேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சபரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். ஆண்டுடைய பிள்ளையே, ஆண்டுடைய தரிசனம் என்ன செய்யும்? உயர்த்தும். உயர்வுக்குரிய ஒரு தரிசனம் தாவீது பெற்றிருந்தார். ஒருவருடைய சவுல் மூலம் பாதிப்பு இருந்தாலும், கோலியாத்தின் எதிர்ப்பின் சக்தியை சந்தித்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அந்த உயர்த்துவதற்குரிய காரியங்களை ஆண்டவர் வழிகளை திறந்து கொண்டே இருந்தார். உயர்வுக்குரிய தரிசனம் பெற்ற நீங்கள் சோதனையை சந்தித்துக் கொண்டே இருக்கலாம், துன்பங்களை சந்தித்துக் கொண்டே இருக்கலாம். கலங்காதருங்கள், கர்த்தர் இன்றைக்கு உயர்வுக்குரிய வழியை திறக்கப் போகிறார். யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்திலே அழைப்பின் தரிசனம். 40 ஆண்டுகள் ஆடுகளை மேய்க்கிற எத்திராவனுடைய ஆடுகளை மேய்க்கிற மோசேயை பார்க்கிறோம். தானாகவே முன்வந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பேன் என்று சொன்ன மோசே இன்றைக்கு வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் ஆடுகளை மேய்க்கிறார். யாத்திராகம் 3:2 சொல்லுகிறது, மோசே ஆண்டவர் அழைக்கிறார். அருமையானவர்களே, தரிசனம் பெற்ற இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் பிழையாமை போன்றிருக்கிறவர்கள் வழி விலகி போயிருக்கிறார்கள். பணத்திற்காக, உலக செல்வாக்குக்காக மனிதனுக்கு பின்னாக போய் கொண்டிருக்கிறார்கள். உருவின பட்டயம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வழியிலே வந்து, ஆண்டவரே உமக்கு நான் உண்மையாயிருக்க விரும்புகிறேன் என்று நீங்கள் வருவீர்களானால், தேவனுடைய பர்வதத்திலே பிஸ்காவின் கொடுமுடியிலே அவர் 40 ஆண்டுகள் ஜனத்தை வழிநடத்தி அந்த தரிசனத்துக்குரிய கானானை காண செய்தது போல ஆண்டுடைய பிள்ளையே, தரிசனம் நிறைவேறுகிற நாட்களை தேவன் வைத்திருக்கிறார். நாம் இன்றைக்கு காலூன்றி நிற்க, நாம் இன்றைக்கு சாட்சியாக இருக்க, குறைகள் வராமல் நம்மை காக்க, சந்தோஷமாய் ஓட நாம் இன்றைக்கு திடப்படுத்த வேண்டும். இன்றைக்கு அருமையானவர்களே,
உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு தரிசனம் பெற்றவர்களாக நின்று கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஒரு ஊழிய தரிசனம் பெற்று, உயர்வுக்குரிய ஒரு தரிசனம் பெற்று, ஒரு ஆளுகையின் தரிசனம் பெற்று, ஒரு எதிர்கால ஆசீர்வாதத்துக்குரிய தரிசனம் பெற்று, எச்சரிப்பின் தரிசனம் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீர்களா? தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அவருக்கு ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது எங்களோடு பேசினேன். நீர் வைத்த தரிசனங்களுக்கு விரோதமாக அநீதி பண்ணுகிறவர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கலாம். அநீதிகள் எங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கலாம். நாங்கள் அவைகளை பார்க்க போகிறதில்லை. ஆசீர்வாதத்தின் தரிசனத்தோடு, ஆண்டவர் எச்சரிப்பின் தரிசனத்தோடு, உயர்வுக்குரிய தரிசனங்களோடு, ஆளுகையின் தரிசனத்தோடு, அழைப்பின் தரிசனத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு தரிசனம் பெற்ற பிள்ளைகள் கலங்கி போய் பாதிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தரிசனம் நிறைவேறும். தரிசனம் நிறைவேறும். தரிசனத்தின்படி ஆளுகை வரும். தரிசனத்தின்படி ஆசீர்வாதம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறதற்காக நன்றி. இன்றைக்கு விட தோல்வியை வெற்றியாக மாற்றும். ஒரு வியாதி படுக்கைகளை நீக்கி சௌக்கியத்தை உண்டு பண்ணுவீராக. அற்புதங்களை செய்யும். ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.